ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நமக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வரும் இல்லைங்களா? அதில் ஒன்று, முக்கியமான உணவு வகையில் ஒன்று தான் நம்மளோட பன் பரோட்டா. இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ருசியான சாஃப்டான மதுரை ஸ்பெஷல் பன் பரோட்டா எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் செய்யலைங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க. அவங்க இன்றைக்கி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோட எல்லா வீடியோவையும் பார்க்க முடியும். இப்போ வாங்க குயிக்காக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த பன் பரோட்டா செய்கிறதுக்கு முதல்ல நான் இன்றைக்கி 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதை போட்டுடலாம். நான் இன்றைக்கி கவுண்டர் டாப்லேயே போட்டு தான் செய்ய போகிறோம். பிசையறதுக்காக 2 கப் மைதா மாவு, அதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மாவோட எல்லா பக்கமும் ஈக்குவலாக கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் இதில் முட்டை சேர்க்கணும். முட்டை தான் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட். இதில் முட்டை 2 முட்டை சேர்த்துக்க போகிறோம். நாட்டுக்கோழி முட்டை குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 2 முட்டை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த முட்டை எல்லாத்தையுமே அந்த மாவோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டால் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துறேன். இது ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரெண்டு கை வச்சு நல்லா பிசையணும். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஒரே டைமில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசையணும். மாவு பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பிசைறதால தாங்க அதோட சாஃப்டே இருக்குது. நல்லா பிசைஞ்சு ஊற வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு இதை எந்த ஒரு கிராக்கும் இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் ஆயில் சேர்த்து நிறைய ஆயில் சேர்க்கணும். நல்லா ஆயில் போட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கணும் மாவு. அதுக்காக தான் நிறைய ஆயில் போடுறோம். ஆயில் போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு இப்போ ஒரு கிளாத் போட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு நல்லா ஊறிருக்கு. இப்போ எடுத்து நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்க போகிறோம். ஊறின இந்த மாவில் பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம உருண்டை பிடிக்கணும். அப்போ தான் அந்த கிராக் இல்லாமல் வரும். அதுக்காக தான் இப்படி பண்ணுவாங்க. பரோட்டா கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம எல்லா உருண்டையும் எடுத்துக்கலாம். இந்த 2 கப் மாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 7 உருண்டைகள் வரைக்கும் உங்களுக்கு வரும். அது நீங்கள் பிடிக்கிற அந்த உருண்டையோட சைஸை பொறுத்து இருக்குது. நாங்கள் ஒரு மீடியம் சைஸில் பிடிச்சோம். ஒரு 5 6 வந்தது. இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் மேலே மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1 ஹவர் விட்டுறலாம். ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் மறுபடியும் விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இப்போ எடுத்து திரட்ட போகிறோம். இந்த மாதிரி உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து நம்மளோட கட்டையை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கலாம். கீழே நிறைய ஆயில் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு இந்த மாதிரி விரட்டினதுக்கு அப்புறமா அந்த கடைகளில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இப்படி வீசுகிறாங்க.
ஸோ எல்லாத்தினாலையும் அது பண்ண முடியாது, சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக அங்கங்கே ஓட்டை விழுகிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு உங்களால் மாவை வந்து நல்லா இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்துருங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான லேயர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி அழுங்காமல் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, நல்லா இழுத்து விட்டுருங்க. இழுத்துட்டு அப்படியே சுற்றிட வேண்டியதான். அப்படியே சுற்றிடலாம், ரொம்ப அழுத்திடாதீங்க. அப்படியே அந்த ஏர் பபிள்ஸ் வந்து உள்ளே இருக்கணும், அப்போ தான் இந்த பன் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டவால போட்டுடலாம். டவால ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்மளோட பன் பரோட்டாவை இப்போ நம்ம சுட்டு எடுத்துகிட்டு போகிறோம். மேலேயும் லைட்டாக ஆயில் போட்டுடணும். அவங்களாம் பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகமாக ஆயில் போடுவாங்க. இப்போ ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டுடலாம். திருப்பி திருப்பி போட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். ஒரு டைம் விட்டுட்டிங்கன்னா ஒரு சைடு ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், சைடில் ஃபுல்லாக அப்படியே பபிள்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்த பரோட்டா எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறேன். செம்ம டேஸ்டான பன் பரோட்டா ரெடி. நாங்கள் வந்து பரோட்டா எப்பயாவது ஒரு டைம் தாங்க செய்வோம், அடிக்கடி செய்ய மாட்டோம். வீக்கெண்டில் எல்லாருமே வீட்டில் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது பரோட்டா அது மாதிரி செஞ்சு நல்ல ஒரு மட்டன் சிக்கன் குருமாவோட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா இது மாதிரி பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மட்டன் குருமா. இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி போட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த பன் பரோட்டாவுக்கும் மட்டன் குருமாவுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டன் குருமா சிக்கன் குருமா எல்லாத்துக்கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் குருமா ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு, அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழி சால்னாவும் போட்டிருக்கேன். இதுக்கு ரிலேட்டடான எல்லா குருமாவும் கிரேவி எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ப்ளீஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.